ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜார்க்கண்டில் 1951 அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நமக்கு சுதந்திரம் கிடச்சி ஒரு 4-5 வருஷத்தில் கான்கிரீட் வீடுகள் கவர்மெண்ட்டால் குவார்ட்டர்ஸாக கட்டித்தர ஆரம்பித்த காலம் அது. அது கூட மாடி வீடு கிடையாது, தளம் போட்ட வீடுகள். அதாவது மேலே சீலிங் மட்டும் போட்டிருப்பாங்க, மாடியில் ஏறி அங்கே மேலெலாம் போக முடியாது. பட் ஆனால் மேலே தளம் போட்டிருக்கோம். அது மாதிரியான வீடுகள் மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ குவார்ட்டர்ஸ்னால் காம்பவுண்டோடு இருக்கும். அப்போ எந்த வேலிகள் கிடையாது, இவங்களே அமைச்ச வேலிகள் தான் இருக்குது. இப்போ நம்ம வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடு தான், இது எங்கள் ஹவுஸ் ஓனர் வீடு. 25 ஆண்டு காலத்தில் நம்ம நிறைய மாறிட்டோம். ஆனால் அந்த பழைய விஷயங்கள் இன்னுமே இந்த வீட்டில் இருக்குது. கதவெல்லாம் பாருங்கள், சும்மா பலகைகள் ஒரு இந்த பக்கம் 3 பலகை, அந்த பக்கம் 3 பலகைன்னு வச்சு 2 கதவு, ஜன்னல், அது எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பெரிய டிசைன்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்தில் துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பீரோக்குள்ளே வைக்காமல். அது இவங்களோட பழக்கம் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பொட்டி. இன்னுமே இவங்க இந்த பொட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே திரும்பி காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ துணிகளும் இந்த மாதிரி கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஸ்டாண்டு அதில் தான் போட்டு வச்சுருக்காங்க. இது அந்த காலத்து பழக்கம். அப்புறம் சீலிங்கையும் பாருங்கள், இரும்பு ராடு தான், அதில் தான் இந்த சீலிங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ கம்பிலாம் கட்டி போடுறோம், பட் ஆனால் மேலே இரும்பு ராடோடு தான் இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். வெளியில் சின்னதாக ஒரு கிச்சன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சின்னதாக ஒரு மேடை கட்டி அது மேலே கேஸ் அடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்த்தோன்னா கண்ணாடி ஜாடி, அந்த காலத்து கண்ணாடி ஜாடி, அதில் நல்லா மாங்காய் ஊறுகாய் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ப்ளக் பாயிண்ட்லாம் பாருங்கள், இப்போதைக்கான ப்ளக் பாயிண்ட்டும் கூட கொஞ்சம் புதுசாக வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய மளிகை பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர இண்டக்ஷன் ஸ்டவ் அது எல்லாமே அந்த பழைய ப்ளக் பாயிண்ட்டில் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ புது ப்ளக் பாயிண்ட் எல்லாமே செட் பண்ணி அதில் இண்டக்ஷன் ஸ்டவ், வாட்டர் ப்யூரிஃபையர் எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கவே வெளியில் வச்சு சமைக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். வெளியில் வந்தோன்னா பெரிய பெரிய பாத்ரூம் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அந்த காலத்தில் கட்டி கொடுத்த பாத்ரூம் தான். ஸோ அது எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கமாக போய் பார்த்தா, உள்ளே போய் பார்த்தோன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணது எல்லாமே தெரியும். இப்போ நம்ம மறுபடியும் வந்த ரூம்குள்ளேயே போய் எவ்வளோ கதவு எவ்வளோ ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கதவு ஜன்னல் தான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பக்கத்தில் இருக்க ரூமையும் பார்க்கலாம். இந்த ரூமில் பார்த்தோன்னா ஒரு கட்டில் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்காங்க. மேலே பழைய காலத்து ஃபேன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இது எங்கள் ஹவுஸ் ஓனரோட ஃபோட்டோ, அவங்க கல்யாண ஃபோட்டோ, அது மாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே ரூமை சுற்றி பார்த்தோன்னா அந்த பழைய காலத்து ஸ்விட்ச் போர்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ப்ளக் பாயிண்ட்டு, ஸ்விட்ச் போர்டு அதெல்லாமே இருக்குது. மேலே ஃபேன், அந்த காலத்து ஃபேன் இன்னும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. சீலிங் பாருங்கள், இங்கேயுமே அந்த இரும்பு ராடு தான் சீலிங்கை தாங்கி நின்றுட்டுருக்கு. இதே மாதிரி இங்கேயும் 2 கதவு வச்சுருக்காங்க. இன்னொரு ரூம் இது. இதில் சீலிங்லேருந்து நிறைய தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ரூமை யாரும் பெருசாக யூஸ் பண்ணல. தேவையில்லாத அந்த அட்டை பெட்டி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் சும்மா தேவையில்லாத பொருட்களெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. 75 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ப்ளக் பாயிண்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தால் இப்போ இருக்கிற புது வாஷிங் மிஷினை போட்டு கூட அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள். நாம் இப்போ புதுசாக போடுறோம், அதெல்லாம் ஒரு 25 வருஷமே தாங்காது, அதுக்குள்ளே ஏதாச்சும் ரிப்பேர் வந்துடுது. பட் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ பாத்ரூம் ஏரியாக்குள்ளே வந்திருக்கேன். இது இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. மற்றபடி மீதி எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது தான். நிறைய தண்ணீர் தொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த வாஷ் பேஷன் இதெல்லாமே இப்போது இவங்க செட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளெல்லாம் என்னென்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த காலத்து பழைய ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரூம் முழுக்க இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ரெகுலேட்டர் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதுலேயே கனெக்ட் பண்ணி தான் இந்த ஃபேன் இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கான். அடுத்து வெளியில் வந்தோன்னா 2 ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க சிமெண்ட் ஷீட்டு அது மாதிரி போட்டு வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 4 பசங்க, ஸோ அவங்களுக்கு ரூம் வேணும்னு எக்ஸ்டெண்ட் பண்ண ரூம் தான் அது. மேலே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், சீலிங்லாம் இல்லை, அந்த இரும்பு ராடு வச்ச சீலிங்லாம் இல்லை, அங்கே பாதியோடு நின்று போயிருக்கு பாருங்கள். இந்த ரூம்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏன்னா ரொம்ப பழைய வீடுங்க. இதில் அவங்க அப்பா அம்மா இந்த வீட்டில் நிறைய ஞாபகங்கள் இருக்குது, இதை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லவே தான் அவங்க இங்கே இருக்காங்க. நாங்கள் இருக்கிற வீடு தான் இப்போ அவங்க கட்டியிருக்க வீடு, அதில் தான் இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. இதுவுமே இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ண ரூம் தான். எல்லோரும் மொத்தமாக சாப்பிட பெருசாக இடம் இல்லை, இந்த மாதிரி வராண்டாவில் பாய் போட்டு சாப்பிடுவாங்களாம். இப்போ நம்ம பார்த்த வீடு வெளியில் நின்று பார்த்தா இப்படி தான் இருக்கும்.
இது மாதிரி இங்கே நிறைய வீடுகள் இருக்குது. இந்த மாதிரி வேலிகள்லாம் எதுவும் கவர்மெண்ட் போட்டு கொடுக்கல, அவங்களே தான் வேலி அமைச்சிருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள். என்னென்னா தூரமாக இருக்குது. அந்த வீடுகளை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. இன்னொரு வீடு கூட இதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் காட்டின பேட்டர்ன்லேயே கட்டின வீடுகள் தான். இதில் வந்து வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவங்க, பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருமே இந்த வீட்டில் இருந்துக்கலாம். ஸோ அதனால் அந்த பழைய வீடாக இருந்தால் கூட அவங்க வயசானவங்க இல்லையா, அதனால் அதுலேயே இருந்துக்கிறாங்க. இங்கே குவார்ட்டர்ஸுக்குன்னு தனியாக ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நானும் ஹவுஸ் ஓனர் அவங்க எல்லாமே வந்திருக்கோம். இங்கே சிவனுக்கு ரொம்ப சிறப்பாக பூஜைலாம் பண்ணி வழிபடுறாங்க. அதனால் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. எங்கள் பாப்பா நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் கோயில் மணியெல்லாம் ஆசைப்பட்டா அதெல்லாமே அடிச்சுட்டு திரும்பி கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.